ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே வந்து அந்த ஞானஸ்தானம் இது வந்து இங்கே இருந்துச்சு. இங்கே தான் எனக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த சர்ச்சில் தான் பிறந்து வளர்ந்த பையன்தான், அதனால் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. பட் நீ ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இருக்குது. சின்ன கிறிஸ்பாக சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு உங்களை பற்றி ரொம்ப தெரியாது. உங்களுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் உங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஜென்ரலாக எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மெசேஜை நான் சொல்கிறேன். ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று கேட்கேனே. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் நடக்குல்ல, ஒலிம்பிக்ஸில் வந்து யார் கோல்டு மெடலிஸ்ட்? அப்படியா? இல்லை கேட்க மாட்டீங்க அப்படியா? சரி, ஒலிம்பிக்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாற்றி. ஒலிம்பிக்ஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒலிம்பிக்ஸில் வந்து யார் நிறைய கோல்டு மெடல் அடிச்சா தெரியுமா? இப்போ இல்லை, போன ஒலிம்பிக் இல்லாட்டி அதிகமாக கோல்டு மெடல் அடிச்ச ஒரு ஸ்விம்மர் யாரு தெரியுமா? சரி, ரன்னர் தெரியுமா? 100 மீட்டர் ஸ்டாச்ல உசைன் போல்ட், அது ஞாபகம் இருக்குது. பிளப்ஸ் தெரியுமா? மைக்கேல் பிளப்ஸ், கேள்விப்பட்டது இல்லையா? அவன் தான் ஹையஸ்ட் மெடல் ஹோல்டர். அவன் தான். அதுல பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்னு ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி அடிக்கணும்? பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்ல உள்ள ரூல்ஸ் தெரியுமா? 2 கையும் ஒன்று போல போகணும், முன்ன பின்ன போகக்கூடாது, ஒன்று போல போகணும், அந்த லேனுக்குள்ள ஓடணும். அதுமாதிரி அங்கே போய் திரும்ப வரும்போது அந்த லேனை தொட்டுட்டு பின்னால் வரணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாட்டி என்ன ஆயிரும்? டிஸ்குவாலிஃபை ஆயிரும். கரெக்டா? கடைசி நேரத்தில் வந்து கையை தொடும்போது கூட 3 பேர் கை வரும். செகண்ட் வரவங்க கூட கொஞ்சம் இப்படி பண்ணானா தொட்டுருவான், அங்கே தொடுறதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரூல் பிரகாரம் ஓடுகிற ஒரு ரேஸ். ஓகே. ஸோ ஹீப்ரூஸ் 12:1 இதே ரேஸை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஓகே. நம்மை நெருங்கி இருக்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவும். அந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? ஸோ 2 விஷயம் சொல்றாங்க. நம்ம ரேஸ்ல போறதை தடுக்கிறது 2 விஷயங்கள். என்ன 2 விஷயங்கள்? ஒன்று வந்து பாரம், 2வது வந்து பாவம். பாரம்னா என்னது? இப்போ உங்க ஏஜ்ல உங்களுக்கு பாரம் இருக்குதா? இருக்குது. என்ன பாரம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். என்ன பாரம்? படிப்பா? ஸ்டடீஸ். சரி, படிக்கிறேன்னு ஒரு பாரம் இருக்கு. வேற என்ன பாரம்? வேற என்ன பிரச்சனைகள்? அடுத்து ஒர்க் போகணும், ஃபியூச்சரை கொடுத்த ஒரு பாரம். சரி, வேற என்ன பாரம்? சொல்லு. சரி, சும்மா சொல்லுங்க, ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான். சரி, ஸோ வேற என்ன பாரம் ஏதாவது இருக்குதா? வேற ஃபேமிலியில வந்து அம்மா அப்பா சில்ட்ரன்கிட்ட உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வரும். கரெக்டா? அது வரும். வேற என்ன வரும்? ஸோ இந்த பாரம் வந்து சுமக்கிறோன்னு வைங்களேன். இப்போ பைபிளோட வெயிட் ரொம்ப வெயிட்டா இல்லை. ஓகே, நான் இப்போ தூக்குறேன். இதை நான் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கை வலிக்கும். அதுதான் ஸ்ட்ரெஸ். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, சின்ன விஷயமா இருக்கும். உங்க பக்கத்துல உட்கார ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவன் எந்நேரம் உன்னை நிந்திச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன் உன் முடி இவ்வளோ ஷார்ட்டா இருக்கு, இல்லாட்டி ஏன் உன் கலர் கம்மியா இருக்கு, இல்லாட்டி ஏன் இவ்வளோ குண்டா இருக்க, இப்படி ஏதாவது சொல்லிட்டா சீண்டிகிட்டே இருக்கான்னு வைங்களேன். அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அது பெரிய விஷயம் இல்லை. நாள் கணக்கா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் கூட வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அதான் அந்த மாதிரி பாரங்கள். சரி, இப்போ இந்த பாரங்கள் வரும்போது பாவம்னு ஒன்று சொல்றாங்க. அது என்ன? பாவம்னா என்னது? வாட் இஸ் பாவம் நம்ம லைஃப்ல? பாவம்னா என்னது? ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். என்னது பாவம்னா? எனி டிரான்ஸ்கிரஷன், கடவுள் சொல்றத மாத்தி செய்யறது, அதுதான் பாவம். ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். இதை போவாத அப்படின்னா போ. ஆப்பிள் பறிக்காதன்னா அவன் என்ன செய்யறான்? பறிக்கான். ஆண்டவர் சும்மா இருந்தா கூட பேசாம விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பறிக்காதன்னு சொல்லிட்டாருல, அப்போ அதை போய் என்ன செய்யணும்? பறிக்கணும். அதான மைண்டு போகுது. உங்களுக்கும் போகுது அப்படி. ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அதுக்கப்புறம் நம்ம நெருங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. நெருங்கி இருக்கும். அப்போ ரொம்ப இம்யூனிட்டி. இப்போ நீங்க சர்ச்சில் இருக்கோம், நாளைக்கு இங்க இந்த நேரத்தில் நீங்க எங்க இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? காலேஜ்ல இருப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யார் இருப்பா? அவன் எதை பத்தி பேச போறா? எல்லாரும் கை தாளம் பாடுவோம்னு சொல்லி பாட்டா பாட போறீங்க. என்ன சொல்லுவா? ஒரு ஃபிலிம் பார்த்தேன்டி, நீ பாத்தியா அப்படிம்பா. நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? ஆமா நானும் பார்த்தேன்டியா. ஸோ
நெருங்கி இருக்கும் ஒரு பாயிண்ட், நம்மை சுற்றி இருக்கும். ஸோ எங்க போனாலும் அந்த டெம்டேஷன் இருக்கும். நான் தான் சொல்றேன், ஒன்று வந்து ரேஸ், உங்களுக்குன்னு ஒரு ரேஸ், ஒரு லேன் போட்டாச்சு. அந்த லேனுக்கு லெட்ஸ் சே 4 ஃபீட்னு வச்சுக்கணும். 4 அடி தான் உங்களுக்கு ரேஸ், உங்களுக்கு அங்கதான் வச்சிருக்கு. அதுல பிகினிங்னு ஒன்று இருக்குது, எண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நோக்கி நீங்க போறீங்க. பட் அதை சைட் ட்ராக் பண்ணி அடுத்த லேன் போனா என்ன ஆகும்? யூ வில் பி குவாலிஃபைடா டிஸ்குவாலிஃபைடா? டிஸ்குவாலிஃபைட். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இப்படிதான். ரொம்ப பிளைண்டா பிலீவ் பண்ணனா டேட் ஆஃப் பர்த் தான் ஸ்டார்ட். கண்ணை வச்சு ஷூட் பண்ண உடனே டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் டெத் வந்து விட்டு விட்டு மணி அடிச்சான்னு என்னாச்சு? விட்டு விட்டு மணி அடிப்பாங்கல்ல சர்ச்சில், அடிச்சா என்ன அர்த்தம்? முடிஞ்சுது. சரி, அதெல்லாம் நமக்கு நடக்காது. நம்ம நிறைய வருஷம் வாழுவோம். ஆனாலும் தட் இஸ் a லிமிட்டட் டைம். கரெக்டா? 100லேருந்து உங்க ஏஜை மைனஸ் பண்ணிக்கோங்க. சரியா? 80 கிட்ட வருதா? 80 வருதா? 78 வருதா? ஏதோ வருது. சரியா? அப்போ அவ்வளோதான் இருக்குது. மேக்சிமம் நீ வாழ்ந்தானே எவ்வளோ வாழ போற? 8 இயர்ஸ் வாழ போற. ஸோ 2021ல 2024ல நீங்களாம் எங்க இருப்பீங்க? 2024ல நீ எங்கம்மா இருப்ப? 21-24ல எங்க இருப்ப? 24ல எங்க இருப்ப? ஹெவன்ல இருப்ப. வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. ஏன் அது சொல்ல ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன்னா நம்மளோட பாடி, திங்கிங், கான்சியஸ்னஸ், மெமரி எல்லாமே ப்ரிசர்வ்டா இருக்கும். டெத் வந்து டெத்ல வி வில் பி கான்சியஸ். பட் எங்க போறோங்கிறது தான் இப்போ முக்கியம். இங்க போறோமா அங்க போறோமாங்கிற ரெண்டே விஷயம் தான். பட் இந்த ரேஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஓடணும். ஆஸ் அ யூத் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஓட முடியுமா? முதல் கேள்வி. ஆஸ் அ கிறிஸ்டியன் சைல்ட் ஆஃப் காட் உன்னால முடியுதா? உனக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு சொல்லு பாப்போம். சும்மா சொல்லு. நம்ம இங்கதான் டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம அனாட்டமி ஆஃப் ஹார்ட் இது. நமக்குள்ள பிரச்சனை இங்கதான் போடணும். சொல்லுங்க. காமனா நீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு காமனா உங்க தீம் என்ன வருது சொல்லுங்க. நான் அதை பத்தி பேசலாம். ஏதாவது இருக்குதா தீம்? என்ன பிரச்சனைன்ட்டு? நெருங்கி இருக்கும் பாவம் என்னது உங்க வாழ்க்கையில? என்ன இருக்கும் நெருங்கி இருக்கும்? என்ன சின்? மொபைல். ஓகே, மொபைலை பத்தி எடுக்கும். ரைட். மொபைல் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்துடுச்சு, அப்படிதானே? டச் ஃபோன் வந்துடுச்சு. மொபைல்ல வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. மொபைல் அப்படிங்கிறது இட்ஸ் அ நாலெட்ஜ். நிறைய விஷயத்துல மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணனா, பாட்டு பாடனா, என்ன கார்டுன்னு கூட பார்த்துடலாம் கீபோர்டு போடும்போது என்ன கார்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்தில் டைமும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதானே? கரெக்ட் தானே? நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்க? யூடியூப்ல இருந்து, ஷார்ட்ஸ்ல இருந்து அப்படி இருக்கு. அப்படிதானே? இப்போ நான் உங்க மொபைல், இப்போ யாராவது ஒரு வாலண்டியர் எனக்கு மொபைல் கொடுக்க முடியுமா? யாராவது ஒரு வாலண்டியர் போல்டா என் மொபைலை பாருங்கன்னு செக் பண்ணதுக்கு யாராவது கொடுக்க முடியுமா? சரி, பாஸ்வேர்டை திறந்துட்டு கொடு. சரி, இப்போ இதுல வந்து பரவாயில்ல, எடுத்த உடனே பைபிள் வருது. சரியா? ஓகே, குட் ஸ்டார்ட். ஸ்டார்ட் வந்து நல்லா இருக்குது. ஓகே, சரி, ஓகே. வாட்ஸ்அப்ல பார்த்தளவில் எல்லாம் லேடிஸாக தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சரியா? வேற என்ன பார்க்கலாம்? யூடியூப் எங்க போச்சு? யூடியூபே காணுங்க. யூடியூப் இல்லையா? இரு நான் பார்க்கேன். யூடியூபே காணுங்க, கொஞ்சம் தேடி பார்ப்போம். இருக்கு வந்துட்டு. யூடியூப்ல வந்து நீங்க போனீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். சரியா? ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தாலே நிறைய வந்துடும். அதாவது யூடியூபோட விஷயம் என்னன்னா, நீங்க பார்க்குற அந்த என்னென்ன பார்க்கீங்களோ அதோட இதான் வரும். சரியா? அந்த தீம்ஸ் தான் வரும். சரி, ஓகே. சைனீஸ் அது நிறைய இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் சொல்றேன், அந்த ரெக்கமெண்டேஷன் இப்போ சிலருக்குலாம் சினிமா பாட்டே கேட்டுட்டு இருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் பார்த்தா சினிமா பாட்டா வரும். புரியுதுல்ல? மூவிஸா பார்த்தோன்னா மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ உங்க யூடியூப் ரெக்கமெண்டேஷனை வச்சு நான் என்ன சொல்லிடலாம், நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு ஓரளவு சொல்லிடலாம். ஓகே. இப்போ கடவுளோட சிஸ்டத்துல எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. நிறைய எம்ப்ளாயிஸோட சரித்திரத்தை மேனேஜர் வந்து ஒரு பட்டன் நமக்குனாலே எல்லாம் பார்த்துருவாரு. கரெக்டா? ஒரே பட்டன் நமக்குனா கிளீனா போயிடும். அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல ஹவு வி ஆர் அப்படிங்கிற ஹோல் சிஸ்டத்தை God has got it in his palm of his hand. என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, மவளே நீ ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு அர்த்தம்.
நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உன்னைய பார்த்து கொஞ்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்ல. உன் பேரை போட்டு, உன் பேர் என்னம்மா? ஜெரின். ஜெரின்னு அடிச்சான்னா அது பேர்த்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன யோசிச்சா என்ன செஞ்சான்னு டடன்னு வந்துடும். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஓகே. ஸோ அதுல வந்து பைபிள்ல வந்து நல்ல விதை அப்படின்னு வரும், கலைகள்னு வரும். ஓகே. ஸோ இப்போ நல்ல விதையா ஆண்டவர் விதைச்சிருக்கும் போது ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும். நான் அதான் பேசிட்டு இருக்கேன். டீனேஜ்ல டெம்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல இட் இஸ் சோ சட்டில் அண்ட் இட் இஸ் சோ ஹிடன். ஓகே. அப்போ சேட்டன் வந்து ஹவு டஸ் ஹி ஆப்ரேட் இன் யோர் லைஃப்? எப்படி உங்க லைஃப்ல ஆப்ரேட் பண்றான்? 2 கொம்பு வச்சுட்டு சண்டே ஸ்கூல் பிள்ளைலாம் டிராமா எடுத்துட்டு இருக்கலாம், அது மாதிரி வரப்போதா? கண்டிப்பா இல்ல. ஹவு டஸ் ஹி இன்ஃப்ளூயன்ஸ் யூ? த்ரூ மீடியா, த்ரூ தாட்ஸ். மேஜரா மீடியாவில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நமக்கு மீடியா வந்து ஓப்பன் ஆகும்போது இந்தியா இல்லை வேர்ல்டுக்கே ஒரு பவுண்டரி இல்லை. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் குதிச்சிட்டு இருந்தான்னா இங்கே இன்னைக்கு தெரிஞ்சிடும். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தன் 6 அடிச்சானா நமக்கு தெரியும். யூஎஸ்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பேசுறான்னு நமக்கு அப்டேட் வந்துடும். அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் அப்டேட் நமக்கு வந்துட்டே இருக்கும் எதுனாலும். ஸோ வேர்ல்டு வந்து பார்டர். ஸோ ஃபேஷன், அதுக்கப்புறம் அவங்க பண்றது இவங்க பண்றது அப்படிங்கிற அந்த கல்ச்சரல் நார்ம்ஸ் அதெல்லாமே அப்படியே புஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவான். இப்போ வந்து உங்களை டெம்ப் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பான். அதே மாதிரி கலைகள் இருக்குல்ல, தேர் இஸ் a குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கள கலைகள்னு பேர். மேத்யூ 13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எடுக்க வேண்டாம், 33 அதுல இருந்து அப்படியே 50 வரைக்கும் வாசித்து பாருங்க. கலைகள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்கன்னு வாசிச்சிருக்கோம்ல, வீட் அண்ட் டார்ஸ் அப்படின்னு வரும். ஸோ வீட், இப்போ நீங்கெல்லாம் வீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டார்ஸ் தனியா இருக்கும். இப்போ டார்ஸும் வீட்டும் இப்போ எப்படி இருக்குது? சேர்ந்து இருக்குது. சரியா? இப்போ நம்ம யூடியூப்ல பார்க்க ஒருத்தர் வந்து பிரசன்ட் பண்றான், அவன் டாரா வீட்டா தெரியாது. அவன் டாரா கூட இருக்கலாம். இப்போ உங்க வீட்டுக்கு பால்காரன் வரான், உங்க வீட்டுக்கு மளிகை கடை வரவங்க வந்து ஜாமான் போட்டு போறான், அவன் டாரா வீட்டா? அவன் இல்லாம இருக்க முடியாது. கலைகளை பிடுங்கி போடவான்னு கேட்பான் ஒருத்தன். இப்ப வேண்டாம், கடைசி நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிமா. அப்போ கலைகளை வந்து நம்ம பிடுங்க முடியாது. ஸோ இந்த சிஸ்டத்துல, இந்த டர்ட்டி சிஸ்டம், சேட்டன் மேட் திஸ் டர்ட்டி சிஸ்டம், காட் மென்ட் இட் ஃபார் சோ குட். அவன் வந்து ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்கான். இந்த டர்ட்டி சிஸ்டத்துல எப்படி நம்ம விட்னஸா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் வந்து மன்னிப்பேன் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கிரேஸ் தியாலஜி ஹைப்பர் கிரேஸா போயிட்டு இருக்குது. அதுல உள்ள பெரிய டீவியேஷனை பத்தி நான் சொல்ல போறேன். பெரிய டீவியேஷன் என்ன அப்படின்னா, அவனவனுக்கு தக்க செய்கைகளுக்கு தக்க பலனை அளிக்க வருகிறான்னு ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரோமன்ஸ் 2ல ஒன்று வந்து நம்ம செய்யற தப்பு எல்லாம் வந்து இட் இஸ் ரெக்கார்டட் அண்ட் லிஸ்டட். இட்ஸ் லைக் எ ஸ்டோர் ஹவுஸ். வீட்டில் ஒரு பெரிய கராஜ் வச்சிருந்தா புக்கா அடிக்க வண்டலா வச்சிருப்போம்ல, அது மாதிரி வந்துட்டே இருக்கும். பண்ற சேட்டைகள், பண்ற இதுகள் எல்லாம் வண்டலா இருக்கும். ஆனா த டே யூ ரிப்பென்ட், ஆண்டவரே நான் பண்ணேன், ஆண்டவரே எஸ் லார்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு கையை தூக்கி நம்ம சொல்லும் போது வித்தின் செகண்ட் அந்த இது வந்து என்ன செய்ய போகுது? காலியாக போகுது. பட் ஹோலி ஸ்பிரிட் வந்து உள்ள ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீஸ் கோன் ஆப்ரேட் யூ. அதுக்கு நீங்க நல்லா விட்டு கொடுக்கணும். நான் ஒரு ஆக்சுவலா டைம் இருந்தால் உங்களுக்கு பைத்தான்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், அதை கொடுத்து எடுத்துருந்தா கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். பட் ஆக்சுவலா அதுல உள்ள ஒரு ரிசல்ட் என்னன்னா, இன்னொரு யூத்துக்கு எடுத்தேன். அதுல உள்ள ரிசல்ட் என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த யூத் ஸ்ட்ரகிளிங் வித் டெலிவிஷன் ஷோஸ், மூவி சாங்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்ஸ், அதோட வர்ற பிரச்சனைகள், அதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்க கிறிஸ்டியன் கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல 2 பேர், 2 அவுட் ஆஃப் ஆல் த கிறிஸ்டியன் குரூப், 2 பேரோட கொஸ்டின்ல என்ன இருந்துச்சுன்னா, they spend 2 to 4 or even 5 hours watching YouTube worship messages, பாட்டுகள். he doesn't have mobile addiction கிடையாது, கேம் அடிக்ஷன் கிடையாது, எல்லாம் 0 போட்டு வச்சிருக்கேன். அப்போ அதுல இருந்து நான் டிடெக்ட் பண்றது என்னன்னா, யூ கேனாட் ஃபைட் திஸ் ஜெனரேஷன். உன் ஃப்ரெண்டோட போய் நீ ஒரு சப்பரம் மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்கார முடியாது. யூ ஹாவ் டு ட்ரெஸ் ஸ்மார்ட், யூ ஹாவ் டு ஹேவ் தட் ஹேர் ஸ்டைல், யூ ஹாவ் டு வேர் ஜுவல்லரி. நீ அப்படி ஸ்மார்ட்டா தான் போகணும், ஆனா சாட்சியா இருக்கும். புரியுதா? யூ கேனாட் ட்ரெடிஷனலா இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் கோயிங். அதே மாதிரி மொபைல் இல்லாம வைக்க முடியாது. டு சர்டன் எக்ஸ்டென்ட் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வருது. அடுத்த ஜெனரேஷனோட பேர் தெரியுமா உங்களுக்கு? இட் இஸ் ஸ்டார்டிங் இன் 1.5 months. That generation is called Generation Alpha. அதோட கேரக்டரிஸ்டிக்கை படிச்சீங்கன்னா யூ வில் பி டெரிஃபைட். நீங்க போய் வாசித்து பாருங்க.
ஜெனரேஷன் ஆல்ஃபா பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தட் இஸ் யுவர் சன் அண்ட் டாட்டர் ஆர் கோயிங் டு பி லைக் தட். இப்பமே உங்க அம்மா அப்பா தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இந்த பிள்ளைய நான் எப்படி பாதுகாப்பான்ட்டு. பட் யோர் ஜெனரேஷன் இஸ் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் த இன்டர்நெட். நீங்க வெறும் மொபைல் வச்சிருக்கீங்க, அது இட் இஸ் கான் 10 years 15 years down the line. இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். பயங்கர டச் கனெக்டிவிட்டியில இருக்கும். அந்த ரேமோட ஸ்பீட்லாம் ஏறிட்டே போகும், நிறைய விஷயங்கள். பட் தே வில் பி வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்மார்ட். உங்களால கேள்வியே கேட்க முடியாது. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கும். சரி, இப்போ உங்க ஜெனரேஷன் வரும். உங்க ஜெனரேஷன் என்னது? ஜெனரேஷன் ஜி. ஓகே, ஜெட் ஜெனரேஷன். ஸோ ஓகே, உங்க ஜெனரேஷன் இப்போ நாங்க வந்து எக்ஸ். ஸோ பட் நான் வந்து என்னைய மாத்திக்கிட்டேன். நான் எக்ஸ்ல பேசினீங்கன்னா இப்போ இதுல எல்லாம் எந்திச்சு வெளியே போயிருப்பீங்க, இது என்ன பேசுறாருன்ட்டு. ஓகே, ஸோ ஜெனரேஷன் சிக்கு பேசுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருக்கேன், வேற ஒன்று. சரி, இப்போ வந்து ஸோ டார்ஸ் இருக்கும், வீட் இருக்கும். நம்ம வந்து வி ஷுட் கல்டிவேட் அ ஹேபிட் ஆஃப் சில விஷயத்துல டஃப்பா பிடிக்கணும். அந்த டஃப்பா பிடிக்கணுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படியும் உங்களுக்கு எல்லாம் வயசு 20 ஆயுது, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல, சரியா? இன்னும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமாக வர விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப். அப்போ வந்து எனக்கு பிடிச்ச பையன், பிடிக்காத பையன், இவன் நல்லா இருக்கானே, ஆல்ரெடி 1-2 பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ரிலேஷன்ஷிப். அது வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுன்னா கண்டே பிடிக்க முடியாது அந்த ரிலேஷன்ஷிப். பட் இப்போ வந்து சேட்டனோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பர்சன் வந்து ஹீ மைட் பி அ டார். ஓகே, இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீ வில் கம் அண்ட் ட்ரை டு டேக் ஓவர் யுவர் லைஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டாரா இருக்க ஒரு மையன் வந்து உன்னை கல்யாணம் பண்றான்னு உன்னை மயக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. வாட் வில் யூ டூ? நீ மயங்கிட்ட, பட் ஹீ இஸ் அ டார்னு தெரியுது. எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் வேலை, நீ நினைக்காத வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் உனக்கு தெரியுது. அப்போ அந்த டாரோட நீ இருந்தா உனக்கு மட்டும் இல்ல, உன் ஜெனரேஷனே போச்சு. யோர் ஜெனரேஷன் வில் சஃபர் பிகாஸ் ஹீ இஸ் கோயிங் டு பி a tar today, tomorrow and forever, and you are going to be a witness. So the hard life begins when you start this problem. ஸோ இப்போ அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன வழின்னா, கட். இந்த கரும்பு சாறு போடும்போது பார்த்துருக்கீங்களா, கரும்பு அப்படி எடுப்பான், வச்சுட்டு ஒரு வெட்டு வெட்டுவான், எத்தனை துண்டு வரும்? அந்த கரும்பை வச்சுட்டு இப்படி மெதுவா ஒரு சின்ன கத்தி மெதுவா அப்படியே அறுத்துட்டு இருப்பானா? என்ன செய்வான்? ஒரே வெட்டு என்ன ஆகுது? 2 துண்டு. ஸோ தகாத ரிலேஷன்ஷிப்புக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நோ கான்டாக்ட் பாலிசி. ஒரே நாளில் டிசைட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேர் ஷுட் பி நோ கான்டாக்ட். 3 months உங்களுக்கு பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கும். இன்கேஸ் ரிலேஷன்ஷிப்ல யார் வந்தீங்கன்னா, நான் சொல்றேன், திஸ் இஸ் த ப்ராசஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது மடில், இட் வில் ஜஸ்ட் இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல தப்பான இதில் இருக்கும்போது யூ கேனாட் பிரைஸ் த லார்ட், யூ கேனாட் ரீட் த பைபிள், யூ கேனாட் ப்ரே, எல்லாமே போயிடும், அப்படியே மங்கிரும். ஒரு பக்கத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆமையே கிறிஸ்டியன், நான் உண்மையிலே கிறிஸ்டியன் தானா? காதல் பாடல் கேட்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அது வந்து இட் சேஞ்சஸ் யுவர் ஃபோக்கஸ் ஹவ் அவே ஃப்ரம் யுவர் விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். உன் லைஃப்ல வந்து ஒரு அழகான ஒரு பார்த்து வச்சிருக்கலாம். ஒரு மேபி யூஎஸ்ல இருந்து ஒருத்தன் வரான், கல்யாணம் பண்ணிட்டு போறான், நீ நல்ல ஒரு பிரைஸ் லீடரா இருப்ப, அங்க போய் ஒரு சர்ச்சில் இருக்கலாம். இல்ல சென்னையில இருந்து ஒருத்தன் வரான், நல்ல அவன் வந்து ஹீஸ் லுக்கிங் ஃபார் அ ஃபெய்த்ஃபுல் உமன் ஆஃப் காட், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம். இல்ல நம்ம திருநெல்வேலியில ஒரு பையன் நல்ல மினிஸ்ட்ரியில இருக்கிறவன், அப்போ 2 பேரும் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது யூ வில் ஷைன். சாட்டர்டே சண்டே யூ வில் டிவோட் யுவர் லைஃப் ஃபார் கிரைஸ்ட். மண்டே டு ஃப்ரைடே நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் போகுது இல்ல, அதை கெடுக்கிறதுக்காக தேர் வில் பி லாட் ஆஃப் ரொம்ப பெரிய சிஸ்டமேட்டிக்கா தே வில் பி ஆர்கனைசிங் யூ டு அட்டாக் யூ. அது எப்படின்னா இமோஷனல் பாண்டிங்கா பண்ணுவோம். இட்ஸ் கால் சோல் டைஸ். சோல் டைஸ்ல போட்டு உங்களை போட்டுட்டு இந்த மயக்கிறது வந்து நிறைய சினிமா பாட்டுகள்லாம் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, இப்போ வரது ட்ரெண்ட்ல எனக்கு தெரிய டச்சே போயிடுச்சு. பட் கேட்டிருக்கேன், உங்களை மாதிரி யூத்ல இருக்கலாம் கேட்டிருக்கேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் பெரிய ஹோலி ஹெவன்ல இருந்து அப்படியே குளிச்சதும் கிடையாது. எனக்கு நீங்க பண்ற அட்டுலையும் அதுக்கு மேல எல்லாமே தெரியும், எல்லா குத்தியும் பண்ணியிருக்கேன். பட் அதுல வந்து லைஃப் டீவியேட் ஆகி போகும்போது உள்ள பெயின், த ஃபார்தர் யூ கோ ஃப்ரம் கிரைஸ்ட், உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ், வாரம் பாவம்னு சொன்னேன்ல, அது 2 நல்லா அமுக்கும். உன் லைஃப்ல அப்படி எம்டியாவே இருக்கும். யூ வில் நாட் ஃபீல் அ ரிலீஃப். உன்னால ஒரு ஒரு டெலிவரன்ஸோட ஆராதிக்க முடியாது, ஒரு டெலிவரன்ஸோட ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. ஏதோ பேருக்கு ஒரு 4 வசனம் அந்த சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காங்கல்ல, காலையில எந்திரிச்சோடனே ஒரு அதிகாரம் வாசிக்கணும். அது வந்து சண்டே ஸ்கூல் முடிஞ்சோன்னைக்கே போயிருக்கணும். வாசிச்சேன்னா 5 அதிகாரம் வாசிக்கணும், இல்லாட்டி 5 வசனத்தை எடுத்தோன்னா 5 மணி நேரம் தியானிக்கணும். அதுதான் உன் லைஃப்ல இருக்கணும். இப்போ அப்படி யாரும் பண்றீங்களா? பண்றீங்களா இல்லையா? ஏன் பண்ணல? பண்றீங்களா? பண்ணணும். The more you read, the more you will understand the Bible. பைபிள் வந்து பசில், ஓமைகளை ஆண்டவர் பேசியிருக்காரு. 47 ஓமைகள் பேசியிருக்காரு. வீட்டும் பாரு, டாரும் பாரு, எப்படி இப்படி சொல்லிட்டு போயிடுவாரு.
மேத்யூ 13:11 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் ஆண்டவரை ஊமைகளா பேசுறீங்க, ஸ்ட்ரைட்டா பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க சீஷர்கள். கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன சொல்றாரு, நான் சொல்ற ஸ்பின். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆலயத்தை இடித்து கட்டுங்கள் 3 நாள்ல எழுப்பு. அது என்னது? இட்ஸ் அ ஓமை, பேரபிள். அது யாருக்கு புரிஞ்சுது? வேதபாரருக்கும் பரிசேயர்களுக்கும் அது புரியல. என்ன 3 நாள்? it took 46 years to break this temple and build அப்படிமா. ஆக்சுவலா அது 46 இயர்ஸும் கிடையாது, அதுவும் தப்பு. அந்த வேதபாரனுக்கு அதுவும் அறிவில்லை. பட் சீஷர்களுக்கு புரிஞ்சுது. அவர் உயிர் தெழுந்த பின் இந்த 3 நாள் தன்னுடைய வசனம். இப்படிதான் கம்பாரிசன். ஸோ வேதம் வந்து எப்படின்னா, முதல்ல பிளைண்டா இருக்கும். நான்லாம் டீனேஜ்ல உங்களை மாதிரி இருக்கும்போது என்னத்தை எழுதி வச்சிருக்கான், தமிழும் புரியாது, இங்கிலீஷ்ல வச்சா இங்கிலீஷும் புரியாது, இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா சில பிப்ளிக்கல் எக்ஸ்பாசிட்டர் அப்படின்னு இருக்காங்க. நான் ஃபாலோ பண்ற 2-3 பேர் உண்டு. ஜான் மெக்காத்தர் யூடியூப்ல இருக்காரு. ஜான் மெக்காத்தர் வயசு இப்போ 80+ ஆயிடுச்சு. 2007ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 வசனத்தை எடுத்தாருன்னா 1 மணி நேரம் பேசுவார். அப்படியே அந்த வசனத்துடைய டெப்த்தை கொடுப்பாரு, மீனிங் கொடுப்பாரு. இதை கேட்க தான் நமக்கு தெளிவு உண்டாகும். அதுமாதிரி ஆர்சி ஸ்ப்ரவுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்தாருன்னா 1/2 hour பேசுவார், அழகா பேசுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் தெரியல, நான் ரொம்ப கேட்கறது இல்லை. மேபி ஒருத்தர் நான் கேட்பேன் அப்படின்னா, கன்னியாகுமரியில ஜாய்சம் ஜான்சன் ஒருத்தர் இருக்காரு. அதுல நான் வழுக்கியா இருப்பார் ஒருத்தர், அவர் நல்லா பேசுவார். அவரும் எங்கேயாவது இருந்து ஒரு வசனத்தை எடுத்துப்பாரு, அப்படி எப்படி வந்து சேர்ப்பார், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களால நெருங்கி இருக்கும் பாவத்தையும் நெருங்கி இருக்கும் பாரத்தையும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. யூ ஆர் வெரி வெரி வீக், இலைய மாதிரி ஷேக்கிங் லைக் எ லீஃப். ஸோ நீ அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நீ நிக்கணும். இப்போ உன்னை டெம்ப் பண்றதுக்கு ஒருத்தன் வாரான், ரொம்ப அழகா இருக்கான், பொக்கே கொடுக்கான், நீ என்ன செய்வ? என்ன செய்வ? நோன்றியா? சரி, அந்த நோ இல்லாட்டி சட்டில் ஒரு மெசேஜ் கொடுக்கான், ஹாய் நீ போட்ட ட்ரெஸ் நல்லா இருக்கு, காம்ப்ளிமெண்ட் பண்றான். இல்லை உன் முடி அழகா இருக்கு, ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்றான். என்ன செய்வ நீ? நீ பண்ற, எல்லாரும் பண்றாங்களா? ஹை என்னை பார்த்து ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரும்? தனியா ஹாய் தான் சொல்ல வரும். ஸோ அதனால ஜென்ரல் சில ரூல்ஸ்லாம் ரொம்ப ஜென்ரல். மொபைல் வந்து ஆஃப்டர் 9 வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இட் ஷுட் கோ டு டைனிங் டேபிள் ஆஃப்டர் 9 PM, யாரா இருந்தாலும் சரி. அது மாதிரி வீட்டுக்குள்ள யாருக்கும் பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாருக்கும் பாஸ்வேர்டு ஓப்பனா இருக்கணும். ஏன்ப்பா என் மொபைல என் பையன் எடுத்து பாப்பா, அவன் தான் பே பண்ணுவான், அப்படி வச்சுக்கணும். உன் இதை உங்க அம்மா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஃப்ரீயா வச்சிருக்கணும். அப்படின்னா என்ன சொல்ற நீ? பேசிக்கா இப்போ இவ வந்து எல்லாரும் கை தட்டுங்க முதல்ல. ஷி கேவ் ஹர் மொபைல் போல்ட்லி. யார் மொபைல்? உங்க. சரி, எல்லாரும் கை தட்டுங்கப்பா. சரி, உன் பேர் என்ன? சரி. ஸோ போல்டா இருக்கணும். ஏன் மற்றவங்க எல்லாம் யோசிக்கிங்க. சரி, எல்லாருமே இப்படி நீட்டிக்கலாம், எல்லாரும் இந்தாங்க சார் அப்படி நீட்டிக்கலாம். இல்ல வரல, நம்ம நேற்று நைட்டு ஒன்று பண்ணோம், அதை டெலீட் பண்ணல, எதுவும் யோசிச்சிருவாங்களோ அப்படிதானே யோசிக்கிங்க. நான் சொல்றேன் ஓப்பனா லைஃப் இருக்கட்டுமே. ஏன்னா என்ன மறைவா என்ன பண்ண போறோம்? மிஞ்சி போனா ஒரு கல்யாணம் தான் அதுக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. சரியா? அன்னையில தான் உங்களுக்கு போராட்டம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆரம்பிக்க போகுது. அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் கல்யாணம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பட் அதுலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப ஜாலியா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி, அதை பத்தி நீ பேச வேண்டாம். நீ பேச வந்ததை 5 நிமிஷத்துல முடிக்க. எவ்வளவு டைம்? மார்க் எடுங்க. மார்க் சாப்டர் 9. இன்னைக்கு பேச வந்த இது வந்து மார்க் சாப்டர் 9 verse 42. சரியா? இதுல ஒரு கான்டெக்ட் கொடுத்துறேன், கூட கொஞ்சம் டைம். 12:15 வரைக்கும் எடுக்கலாமா? ஓகே, 12:15 வரைக்கும் எடுக்கலாமா? சரி, அதுக்குள்ள கவர் பண்ணிடலாம். சரி, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. மார்க் சாப்டர் 9 ஸ்டார்டிங் ஃப்ரம் verse 42ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மெசேஜ் நான் யூஸ்வலா இந்த டாபிக் எடுக்க மாட்டேன். பட் சம்ஹவ் காட் லெட் மீ லாஸ்ட் வீக்ல இதை பத்தி ரிசர்ச் பண்ணி இப்போ ஒரு சர்ச்லையும் கொடுத்துட்டு வரேன், சிமிலர் டாபிக். ஸோ அந்த காலத்துல பைபிள் கிடையாது. ஜீசஸ் இருந்த காலத்துல பைபிள் எழுதுறதுக்கு ஒரு 30-40 இயர்ஸ் ஆச்சு. பட் எப்படி இந்த வேர்சஸ்லாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜூயிஷ் பீப்புள் ஹேட் ஓரல் ட்ரெடிஷன், வாயில சொல்லுவாங்க. இப்போ மொபைல்லாம் கிடையாது, ஸோ மெமரி கார்டு கிடையாது. ஸோ அந்த காலத்துல 2024 இயர்ஸ் யோசித்துக்கோங்க. அந்த டைம்ல உள்ள மக்களுக்கு மெமரி வந்து இந்த மெமரி சிப் மாதிரி இருக்கும். ஸோ ஜீசஸ் பேசுற மலை பிரசங்கத்தை பேசி 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 அப்படி அந்த சீஷர்களை ரிசைட் பண்ண சொன்னா they will be able to recite. அந்த அளவு இருக்கும். ஸோ அந்த ட்ரெடிஷன்ல அப்படியே வர்றாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ரபாய்ஸ் டீச் பண்ணும் போதும் அப்படிதான் இருக்கும். பேசி இன்னும் அந்த பார் மிட்சுவான்கிற ஜூவிஷ் பீப்புளுக்கு
ஒரு பட்டம் கொடுப்பாங்க 13-14 இயர்ஸ்ல. அவன் என்ன பண்ணணும்னா பஞ்சாகமத்தை மனப்பாடமா பண்ணி சொல்லணும். படிச்சிருக்கீங்களா? டாப்டில 5 படிச்சு சொல்லணும். ஸோ 5 படிக்க முடியுமா? சங்கீதம் 91 எத்தனை பேருக்கு தெரியும்னாலே தெரியாது. சங்கீதம் 23 மட்டும் ஆனால் சொல்லுவாங்க, அதுவும் அரைகுறையமா வந்து நிற்கும். ஹோல் பஞ்சாகமத்தை மெமரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதான் பார்மிச்சம். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஓரல் ட்ரெடிஷன் சொல்லி சொல்லி ஜீசஸ் போய் ஒரு 30 AD 60 70ல என்ன ஆச்சுன்னா ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே தான் தே ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ இந்த ஆத்தன்டிக்கா எழுதின ஸ்க்ரோல்ஸ் 5000 மேல இருக்குது. 5000 ஸ்க்ரோல்ஸ். உங்கள்கிட்ட ஏதாவது வந்து டிபேட் பண்ணானா பைபிள் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ, ப்ரூவ் இட் அப்படின்னா நீ சொல்லு, நீ ஒரு முட்டாள். முதல்ல யூ கோ பேக், ஃபர்ஸ்ட் யூ கோ பேக் டு த கூகுள்லே போய் பைபிளோட ஆத்தென்டிசிட்டியை ஃபர்ஸ்ட் யூ ரிசர்ச் தென் கம் பேக் அண்ட் டெல் மீன்னு சொல்லுங்க. அந்த அளவு சேலஞ்ச் பண்ணுங்க. அந்த ஸ்க்ரோல்ஸை வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி தே ஹேவ் ஃபிக்ஸ் த டைம். இந்த மாதிரி AD 50 to AD 90க்குள்ள தீஸ் ஸ்க்ரோல்ஸ் ஆர் ஆத்தென்டிக், இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். அந்த ஆத்தென்டிக் இதுதான் மேத்யூ, மார்க், லூக், ஜான் எல்லாம் சொல்லலாம். பட் நீங்க ஒருத்தன் புரியாத ஒருத்தன் பேசணும்னா மேத்யூ, மார்க், லூக், ஜானை போய் பேசு அப்படின்னு. கிளிஃப்னு ஒருத்தர் இருக்காரு. ஏன் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிஃப்னு ஒருத்தர் யூனிவர்சிட்டிஸ்ல போய் பேசுவார். எல்லாம் கேட்பான், ஏத்திஸ்ட் என்ன கடவுள் இருக்காரு அப்ரூவ் பண்ண அட்டாசமா பதில் சொல்லுவார். வேணா முடிஞ்சுட்டு ஏன்டா அந்த பேரை மட்டும் வாங்கிக்கோங்க, கிளிஃப் நெட்ல ஏதோ பேர் வரும். அட்டாசமா பேசுவார். 70 வயசு, என்ன கேள்வி கேட்டாலும் அட்டின்னு அடிப்பாரு, மரண அடிப்பாரு. ஸோ அந்த ஆத்தென்டிக் அதை வந்து லோகியான்னு சொல்லுவாங்க. அந்த ஓரல் ட்ரெடிஷனை எழுதி வச்சிருக்கு. ஸோ 1 ஜான்ல வந்து என்ன வரும்னா, ஜான் எழுதுவார். ஜான் யாரு? டிசைபிள், பத்மோஸ் டிவில இருக்காரு. அவர் எழுதுவாரு 1 ஜான்ல, நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் கைகளால் தொட்டதும் ஆகிய ஜீவ வசனமாகிய வார்த்தையாகிய இயேசும்பாரு. ஐ ஹவ் சீன் ஜீசஸ், ஐ ஹவ் டச்ட் ஹிம், ஐ ஹவ் ஹர்ட் ஹிம். அதைத்தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அது என்ன? மேத்யூ, மார்க், லூக், ஜான். தட் இஸ் த ஆத்தென்டிக் ஒன். ஸோ உங்க லைஃப்ல என்ன இருக்குன்னா, திஸ் இஸ் தி ஆத்தென்டிக் ஒன். எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்டார்ட் டேட், ஐ ஹாவ் அ ஃபினிஷ் டேட். நான் இந்த லைன்ல ஓடிட்டு இருக்கேன், ஐ ஒன்ட் பி டிஸ்ட்ராக்டட் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கணும். சரி, இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் போர்ஷன் தான், பட் ஐ ஜஸ்ட் டெல் யூ திஸ் வெரி குவிக்லி. முதல் வசனம் 42. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிற எவனோ அவனுடைய கழுத்தில் எந்த கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது நலமாயிருக்கும். சரியா? இப்போ God is going to say something very very important. Okay? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியர்னா யாரு? நீங்க, நான். சரியா? சிறியர். இந்த சிறியருக்கு இடரல் உண்டாக்குகிறவன். இடரல், இப்போ நீங்க வந்து வளர்றீங்க, இடரல் உண்டாக்குறது யாரு? பெரிய உங்களுக்கு மேல அத்தாரிட்டியில் உள்ளவங்க. சரியா? அவங்க வந்து எப்படி இடரல் உண்டாக்கலாம் அப்படின்னா, ஃபால்ஸ் டீச்சிங். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தேடிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டரோட கூத்தோட 2-3 கேட்பேன். மெக்காத்தர், ஜான், ஆர்சி ஸ்ப்ரோல்லாம் இவங்கெல்லாம் கேட்டுருவேன். கேட்டுட்டு அடுத்த வேற யாராவது என்ன சொல்றாங்கன்னு கேட்பேன். அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் எல்லாம் யூடியூப்ல ப்ரீச் பண்றாரு, வசனம் வச்சிருக்காரு, பாஸ்டரா இருக்காரு, டாடான்னு போகுது. எனக்கு கொஞ்சம் புரியல அவர் என்ன சொல்றாருன்னு. கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் தான் சொல்றாரு, 15 வயசு பையன் கடவுள் அக்செப்ட் பண்ணல, கடவுள் அக்செப்ட் பண்ணாத செத்து போயிடறான், he goes to hell. Is it fair ன்னு கேட்காது. Is it fair? அவன் கடவுளுக்கு ஒரு 4-5 வருஷம் ஏசுவா போடா, அவரை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டான். But he died. But his destiny is eternal hell. Does the crime fit the punishment? கேட்குற கேள்வி புரியுதா? உங்க மண்டையை குழப்பிட்டானா? புரியுதா? இப்போ இதுக்கு நான் பதிலும் சொல்லுவேன், கரெக்டா பதில் சொல்லுவேன். ஸோ இவ்வளவு நாள் அவன் தப்பு பண்ணா, இவனே ஹெல்ல காலகாலமா போடணும். பட் he rejects God. He goes to hell. After going to hell also, he doesn't repent. He is still angry. He is still showing his fist. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இட்டர்னிட்டிக்கும் he will still reject. இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் ஒரு கடவுளா, இது ஒரு கடவுளா, இவரை போய் வணங்குறாங்களே, இப்படியே கடந்துட்டு இருப்பான். ஸோ throughout eternity he will suffer, he will reject God. So this is the answer. ரெண்டாவது பாயிண்ட், ஹெல் வந்து இஸ் நாட் இட்டர்னல்னு சில ப்ரீச்சிங் இருக்கு. இதுதான் ஃபால்ஸ் டீச்சிங். ஏன்னா இப்படி இவ்வளவு அன்பான கடவுள், இவ்வளவு அன்பான கடவுள்னு சொல்லி பேசி பேசி நமக்கு வந்து என்ன ஆயிருதுன்னா ரொம்ப குளிர் விட்டு போயிருது. இஸ் a gracious God. ஆனா நம்ம we don't see
அவர் நீதிக்காக இருக்கிற கடவுள். See, you cannot enter into his kingdom. எதுக்காக ஜீசஸ் why he died on the cross? Why? நான் 7 வருஷம் அந்த கேள்வி கேட்டேன். 7 years. ஏன் he is God. இப்போ இந்த ஆல்பா ஜெனரேஷன் இதே கேள்வி கேட்கும். ஏன் he is God. சிலுவைக்கு பதிலா அவர் he could have taken some other route. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? What will you say? 7 years கழிச்சு எனக்கு ஆன்சர் வந்துச்சு. சங்கீதம் 2 அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதாவது அப்படி ஒரு ரைச்சியஸ் ஜட்ஜ். ஒரு சின் அடிச்சாலும் அதுக்கு தண்டனை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படி இருக்கிற ஒரு ரைச்சியஸ் ஜட்ஜ். அதனால he has no other way. ஏன்னா இப்ப அவர் சரி நீ உள்ளவா பரலத்துக்கு வா, நீ உள்ளவான்னு சொல்லி நம்மளெல்லாம் கூட்டிட்டு இன்னொரு ஆளை போ வேண்டான்னு சொன்னார்னா எல்லாரும் கேள்வி வைப்பான், நீ எப்படி அவனை உள்ள விட்டான்னு கேட்பான். ஏன் அவனும் அது நான் பண்ணதோட கேவலம் பண்ணியிருக்கான், அவன் கிறிஸ்டியன் கேள்வி தான், அவன் என்ன வம்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான் நரகத்துல இருந்து. அதுக்கு ஜீசஸால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. So God is saying, okay, I will go, I will die as an atonement னு சொல்லி. So now those who claim that my sin will be forgiven by the blood of Jesus through faith, through his grace will be forgiven, and then Holy Spirit start to change your life from inside out. You are transformed from within, that you are a witness for Christ. புரியுதா நான் சொல்றது? You are not trying to do yesterday. ஓ அவன் பார்க்கான், மொபைல மூடு, அவன் பார்க்கான் இப்படி, no, அவன் பார்த்தா பார்க்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் காட், யூ நோ மீ, ஐ எம் எ சின்னர், ஐ டன் திஸ், எனக்கு முடியல, என்னால முடியல, ஐ நீட் ஹெல்ப். அப்படி அழுதுருக்கீங்களா? பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தத்தக்க எதிர்த்து நிக்கிற அளவு வந்திருக்கீங்களா? ஹேவ் யூ ட்ரைடு டெம்டேஷன்ல? அந்த அளவு சொல்றாரு. யூ ஹேவ் டு பி, அப்படி இருக்கணும் ஆண்டவர். மேத்யூ 5:6-7 வீட்டில் நல்லா வாசிச்சுட்டே இருங்க. 5:6-7 டெய்லி வாசி. 5:6-7 தான் ஒரு மனுஷனோட லைஃபோட அஸ்திபாரம். இப்போ 5:6-7 nobody talks about it, nobody wants to talk about it. எல்லாம் மேத்யூ 10:10 ஆசீர்வாதத்தினால் நிறைத்திருக்கிறார், ஃபுல்லாக்கி இருக்கிறார். அப்பா நான் ஆண்டவருக்கு வந்தேன், அவருக்கு 10ல் 1 காணியை கொடுத்து அவர் என்னை நிறைத்து விட்டார். சரி, அது உண்மை, ஒரு பக்கத்துல உண்மை. அது மேபி ஒரு 5 to 10% வச்சுக்கோங்க. பட் the 90% of the Christian life is cross bearing. இந்த டெம்டேஷன் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க ஏதோ ஒரு வீடியோ இன்னைக்கு some I hope this has got some impact on your YouTube. ஏதோ ஒன்று நீங்க தப்பா பாக்குறீங்கன்னா இன்னைக்கு tonight you are starting it. Okay, it's a struggle. ஏன்னா you are stopping your pleasure tonight. You are going to start some new today. So that's a struggle. So இது என்னது? இதுதான் cross bearing. நீ pleasure living இல்லையே, you are going to deny yourself. அப்படிதான் ஒரு வாழ்க்கை போகுது. ஓகே, ஸோ இப்படி இருக்க நீங்க ஒரு நல்ல லைஃப்ல போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒருத்தன் இடரல் உண்டாக்கி உங்களை லேசா ட்விஸ்ட் பண்ணி விட்டா அவனை என்ன செய்யலாமா? எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல போடுறது நலமா இருக்கும். எந்திர கல்லுனா நம்ம அந்த ஆட்டு உரல் இருக்குல்ல, இதை மாதிரி இல்லை, அந்த காலத்துல ரொம்ப பெருசா இருக்கும் திரிக்கிறதுக்கு. அதை மாடை கட்டி இல்லை குதிரை கட்டி அடிப்பாங்க சுத்தி. இந்த கல்லை தான் சாம்சன் சுத்தினான், ஞாபகம் இருக்கவா? எந்திர கல்லை கண்ணை குருடாக்கிறவரை உட்காந்து சுத்திட்டு இருப்பான்ல, அந்த எந்திரக்கல் அதை கட் பண்ணி உள்ள போடணுமா? யார? அவன் வந்து இப்போ இட்டர்னல் லைஃப் கிடையாது, இல்ல இட்டர்னல் ஹெல்லு கிடையாதுன்னு ஒருத்தன் டீச் பண்ணான்னு வச்சுக்கோயேன். அப்போ உனக்கு என்ன செய்யலாம்? அவன் இடர்ல உண்டாக்குறான். இல்ல நீ வந்து இயேசுக்கு சாட்சியா இருக்கும்போது வா நம்ம ரெண்டும் இப்படி பண்ணுவோம், இல்ல அங்க போவோம் இங்க போவோம் அப்படின்னு உன்னை டீவியேட் பண்றானா, அவனுக்கு எந்திரக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிபடி ஹூ டஸ் தட். சரி, இப்போ வந்து இன்னும் அடுத்த வர வசனம் வந்து இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்கா இருக்க போகுது. கிராஃபிக்னா என்னது? நீங்க போறீங்க பெருமாள் ரயில்வே ஸ்டேஷன் போற முன்னாடி ஒரு சின்ன சைன் இருக்கும். என்ன இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைன் இருக்குல்ல, ஒரு சைன் இருக்கும். சைன் இருக்குது, சின்ன போர்டில் இருக்குது. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ட்ரெயின் வருது. ட்ரெயின் எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குது. நீ பார்த்த சைன் எப்படி இருக்குது? சின்னதா இருக்குது. ட்ரெயின் எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. இப்போ அதே மாதிரி ஆண்டவர் இப்போ சைன் கொடுக்க போறாரு. இப்போ வந்து 2-3 சைன் கொடுக்க போறாரு. இந்த சைனே பயங்கரமா இருக்கும். புரியுதா? இந்த சைனே பயங்கரமா இருந்தா ஆக்சுவல் ரியாலிட்டி எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. பயங்கரமா இருக்கும் ஆக்சுவல் ரியாலிட்டி. 43 இருந்து, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியில் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். சரி, இப்போ என் பைபிள கொஞ்சம் கிராஃபிக்கா போட்டு வச்சிருக்கேன், நீங்க வீட்டுல போய் போட்டு வச்சுக்கோங்க. 3 அவயங்களை சொல்றாங்க. கை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கால், கண். 3 கை, கால், கண் எல்லா மனிதருக்கும் ரொம்ப அத்தியாவசியமான அவயங்கள். சரியா?
ஜூயிஷ் ட்ரெடிஷன்ல இந்த மூணும் பெரிய பிளெஸிங். கை இருந்தா கடவுள் கொடுத்துருக்குது, கண்ணு கடவுள் கொடுத்தது, கால் கடவுள் கொடுத்தது. ஜூயிஷ் ட்ரெடிஷன்ல அதை ரொம்ப பிளெஸ்டடா சொல்லுவாங்க. அதனாலதான் குருடனையும் சப்பானியையும் மதிக்கவே மாட்டானுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, கடவுளால கேர்ஸ் பண்ணப்பட்டவன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ தேர் கேர்ஸ்ட் பீப்புள். அப்பதான் அந்த பழைய ஏற்பாடுல வரும். ஸோ கை கால் கண் வந்து ஒரு பிளஸட் திங். ஸோ உங்க லைஃப்ல இதெல்லாம் பிளஸடா இருக்கு. ஸோ மொபைல் இஸ் அ பிளஸட் திங். அம்மா நான் இங்க இருக்கேன், அம்மா நான் காலேஜ் போய் சேர்ந்துட்டேன், சொல்றதுக்கு வசதியா இருக்கா? இல்ல தூரத்துல அண்ணன் இருந்தானா அண்ணன் இங்க பாரு அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கா? பிளஸட் திங். வேற என்ன பிளஸிங் இருக்கு? நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. சில அவர் என்ன கிராஃபிக்கா கொண்டாடுறாருன்னா, சில பிளெஸ்ஸிங் வந்து உன்னைய ட்விஸ்ட் பண்ணி உன்னைய வந்து டீவியேட் பண்ணுதுன்னு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்காரு. எப்படின்னா அதை தரித்து போடுன்னு கிராஃபிக்கா சொல்றாரு. வெட்டி போட்டுருக்காரு கையை. ஆக்சுவலா லிட்டரலா அப்படி பண்ணக்கூடாது. கையை வெட்டி போட்டாலும் நீ மாறிடுவியா, இந்த கையை வச்சு மொபைல் எடுப்ப, இப்படி சொல்ல வரல. பட் த இன்டென்சிட்டி வித் விச் ஹி ப்ரீச்சஸ்ங்கிறத பார்க்கணும். ஸோ தரித்து போட்டா எங்க போக மாட்டேன், உள்ள போக மாட்டேன் அப்படிங்காரு. அதே மாதிரி காலுக்கும் அதே மாதிரி தான் சொல்றாரு. கால் உனக்கு 45 வசனம், கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் தரித்து போடு, 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். அதே மாதிரி கண் 47 வசனம். ஸோ 43, 45, 47. 47 மார்க்கு 9:47 என்ன சொல்லுது? 47 உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ 2 கண்ணுடையனாய் நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் அப்படிங்காரு. சரியா? இதெல்லாம் கிராஃபிக்கா சொல்லி நம்ம லைஃப்ல உள்ள சின்ன ஆக்டிவா குரூசிஃபை பண்ணுங்க, ஆக்டிவா குரூசிஃபை பண்ணுங்க. இன்னொரு தியாலஜி என்ன சொல்லுவாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நீ இந்த நாளை பார்க்கலாம் 1000 மடங்காய் ஆசீர்வாதிக்க பெரிய போர்டா இருக்கும் பிசினஸ்ல இருக்கா. பட் ஆபிரகாம் வந்து அவ்வளவு ஹாப்பியா இல்லை, அவனுக்கு காசு இருந்துச்சு, ஓகே தான். பட் அவன் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, நான் உனக்கு மகா பெரிய கேடமா இருக்கேன் பாரு. அடுத்த போர்டில் அவன் என்ன சொல்லுவான்? என்ன ஆண்டவர், ஒரு புள்ள கூட கிடையாது அப்படின்னு. மகா பெரிய கேடமா இருக்கேன் பாரு, அவரை ஒரு டிசிப்ளின் ஆக்கிடுவான் ஆண்ட. ஏன்னா ஒரு பிள்ளை கூட இல்லை. அவன் மைண்ட்ல என்ன இருக்குது? பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, இப்படியே தான் இருக்கு. சரியா? இப்போ உள்ள நிலைமையில 7 in 1 மேரேஜஸ் ends up in infertility. 7 in 1, 7 கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு கல்யாணத்துல குழந்தை கிடையாது. எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இவன் என்ன சொல்றான்? இவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏதாவது ஒன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுதா அதை கட் பண்ணுங்க, கட் பண்ணுன்னு சொல்லி கிராஃபிக்கா இப்போ ஒன்று சொல்றாரு. ஜீசஸ் வந்து ஹெல் ஃபயர் ப்ரீச்சர். நல்லா ஞாபகம். ஹெல்லை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. கடைசியா எப்போ கேட்டீங்க? ஹெல்லை பத்தி எப்போ பேச யாராவது கேட்டீங்களா? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க? இந்த வசனத்தை குறித்து யாராவது பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதை பேசினாங்கன்னா சபையே எம்டி ஆயிரும். ஏன்னா மக்களுக்கு வந்து தே ஆர் பிளைண்ட், தே டோன்ட் வாண்ட் டு லிசன். கண்ணை மூடிக்கணும். நோ, இப்போதைக்கு நான் வீடு பிள்ளைகள் நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். நோ நோ நோ, தேர் இஸ் அ ரேஸ், தேர் இஸ் அ டெஸ்டினி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எண்ட் டேட் இருக்கும். சிலருக்கு 20, 40, 60, 100 வரைக்கும் போயிட்டே இருக்கும். எனி டைம், டசன்ட் மேட்டர். நாள் ஆக ஆக நம்ம செய்கைகளை எழுதி வச்சுட்டே வர்றாரு. நம்ம அதை மன்னிச்சுக்கிட்டே இருக்கோம். மன்னிச்சது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? அதை மாற்றுறதுக்காக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்றோம்? the more we rely on the Bible worship, ஆக ஆக என்ன ஆகுது? we are getting renewed. நான் சொல்ற பாத்தே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அதே வேற உண்டு. ஐ ட்ரை டு நாட் டு டூ. நான் ட்ரை பண்ணி நான் அது போகாம இருக்கேன், நான் ட்ரை பண்ணி சினிமா பாட்டு பார்க்க, அதெல்லாம் இல்லை. நீ ட்ரை பண்ணிலாம் சினிமா பாட்டு பார்க்காம இருக்க முடியாது. யூ என்கேஜ் இன் திஸ், ஆட்டோமேட்டிக்கலி தட் வில் சேஞ்ச். அது நல்லா யோசிச்சு. இதுதான் அந்த சூத்திரம், த ஃபார்முலா டு கம் அவே ஃப்ரம் நெருங்கி இருக்கும் பாவம் அண்ட் பாரம், ரெண்டையும் வெளியிடுறதுக்கு இதுதான் பாவம். சரியா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸோ நிறைய பேர் மினிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கிராஃபிக்கா சொல்றாரு. 44, 46, 48 வசனங்கள் ரொம்ப கிராஃபிக்கா இருக்கு. அதே வசனம் நான் வந்து அழகா அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரியா? அங்கே எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 46 அங்கே எல்லாரும் சேர்ந்து, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 48 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஒரே விஷயத்த அடுத்தடுத்த வசனத்துல 3 தடவை சொல்லியிருக்கு. ஏன்? அது யார் சொல்லியிருக்கா? பரிசுத்த பவுல் சொன்னாரா? எரேமியா சொன்னாரா?
எதுக்காக சொல்லியிருக்காரு? why has Jesus spoken-னா இந்த காலத்துல there will be people saying there is no hell or there will be people it will go. அதாவது நிறைய ரிசர்ச் இருக்கு, அது வேணா டைம் இல்லை நமக்கு. it will go after some time அப்படிம்பாங்க. பட் ஹெல் வந்து ஜீசஸோட டைம்ல he didn't start. பிறகு ரெஃபரன்ஸ் சொல்றேன், ஐசாயா 66:24 இதே வசனம் இருக்குது. புழு சாகாமல் இருக்குங்கிற சேம் வேர்டை ஐசாயா ப்ராஃபட் ஹஸ் ஆல்ரெடி டோல்ட். ஸோ காடோட எல்லாம் இருக்கும்போதே ஹி ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங். ஓகேயா? ஸோ இதுல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஷாக்கிங்கா உள்ள வேர்டை வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன வேர்ஸ் தெரியுமா? என்ன வார்த்தை தெரியுமா? 2 வார்த்தை. புழு சாவாமல் இருக்கும், அது ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு, என்னது? அவர்கள் புழு. என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? அவர்கள் புழுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இது முன்னோட்டி தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? இல்ல அவர்கள் புழுன்னா எவர்கள் புழு. ஒவ்வொருத்த மேலேயும் அந்த புழு கிடக்கும். ஓமோட வேலை என்னது? என்ன செய்யும்? சாப்பிடும். அதாவது 5 மினிட்ஸ் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட் கிங்ஸ் இருக்காங்கல்ல, 39 கிங்ஸ் இருந்தாங்க. எல்லாவனுக்கும் இதான் வழி இதான் வழின்னு சொல்லுவார் ஆண்டவர். அவன் எல்லாம் இதான் வழின்னு போவான். விக்கிரகாரனை பண்ணாத அப்படிமா விக்கிரகாரனை பண்ணிட்டு இருப்பாங்க. சிலையை செஞ்சு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு எப்படி அதெல்லாம் பண்ண முடியுது. சிலையை செஞ்சு வச்சு 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 எருசலேம் பூரா நாசகடாகிட்டாங்க. அன்னைக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்ல பேசின யாரும் வந்தீங்களா? இங்கிலீஷ் சர்வீஸ்ல பேசினேன் வந்துல. ஸோ அதுல வந்து ஜொசாயான்னு ஒரு கிங் வருவான். ஜொசாயா அவ்வளோத்தையும் எடுமா, நல்லா இருக்கும், வாசித்து பாருங்க. அட்டி அட்டி நொறுக்குவான். அவ்வளவு விக்கிரகத்தையும் அவ்வளவு பூசாரியும் அடிச்சு பின்ன ஆக்கி ஜெருசலேம்ல இருந்து அது கீழே ஒரு வேலி இருக்கும், வேலி ஆஃப் ஹினான் அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு எரிப்பான். அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, அவ்வளவு சாக்கடையும் ஜெருசலேம்ல அவ்வளவு சாக்கடையும் அங்க விழும், அதுல தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஹின்னான், வேலி ஆஃப் ஹின்னான்ல உள்ள தீ அணையவே அணையாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஜீசஸ் வந்து அக்கினி அவியாமல் இருக்கும் கெஹன்னா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து வேலி ஆஃப் ஹின்னான்ங்கிறத வச்சு அவர் சொல்றாரு. அத மாதிரி இட்டர்னலா இருக்கும் அப்படிங்கிற வேலி ஆஃப் ஹின்னான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஐ வில் டிஸ்ட்ராய் யூ அப்படிம்பாரு ஆண்டவர். அந்த வேர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து என்னன்னா அப்பாலியும் அப்படிங்கிற வேர்டு. அப்பாலியும் அப்படின்னாலும் டிஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் இட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறது. ஸோ அதனாலதான் சொல்றேன், அங்க புழு சாவாமல் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் கரண்ட் இல்லாம ராத்திரி ஒரே ஒரு நாள் இருந்து பாருங்க, வித்தவுட் லைட், வித்தவுட் ஃபேன், வித்தவுட் ஏசி தூங்க முடியுமா? வித்தவுட் வாட்டர், அதுக்கப்புறம் ஹீட், டெம்பரேச்சர் இருக்கும். அது போக புழு நமக்கு வந்து கிராஃபிக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான். புழு வந்து இட் ஈட்ஸ் ஆன் த பாடி ஆஃப் த பர்சன், ஆனா அந்த பர்சன் வில் நாட் டை. எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கோ. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப நமக்கு கிரேஸ் இருக்குது, இப்ப மழை பெய்யுது, தட்ஸ் காட்ஸ் கிரேஸ். கொஞ்ச நேரத்துல சன் வரும், தட்ஸ் காட்ஸ் கிரேஸ். இன் ஹெல் there is no God's grace, there is only God's wrath, because you rejected Christ, you followed the ways of Baal, you discharged Jesus from your life. So கிரேஸ் கிடையாது, கடவுளுடைய பிரசன்னம் கிடையாது, நத்திங் டு டூ, போர்டம். நீங்க ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்து பாருங்களேன். உங்க மொபைல் எடுத்துட்டேன், ஒரு ரூம்ல சும்மா உட்காந்துருக்கணும், உட்கார முடியுமா? சிங்கப்பூர்ல இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சிங்கப்பூர்ல பபிள் கத்தை வெளியே போட்டோம்னா கொண்டு போய் ஜெயில போட்டுருவான். ஒரு வருஷத்துக்கு 23 ஹவர்ஸ் ஜெயிலுக்குள்ள இருக்கணும். 1 ஹவர் தான் வெளியில சன்லைட்டான். சரியா? சிங்கப்பூர் யாரும் பேராங்க. அப்படி சொல்ல வரல, பட் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு தண்டனை. சிங்கப்பூர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அது சொல்ல வரல. பட் இதே எவ்வளவு கிராஃபிக்கா இருக்குது. பட் ஹெல்லோட டார்க்னஸ், நத்திங் டு டூ, கெட்டிங் போர்ட், வேர்ம் ஈட்டிங், அக்கினி அவியாமல் இருக்கும். இட்ஸ் அ டார்ச்சர். அதை வந்து அன்பிலீவபிளா இருக்கும். ஸோ இந்த ரியாலிட்டியை வச்சு ஒரு மனுஷன் கன்வெர்ட் ஆக மாட்டான். பட் அதுக்காக நான் ப்ரீச் பண்ண போறல. என் ப்ரீச்சிங் இன்னும் 2 minutes தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் டர்ன் டு Matthew 13. Matthew 13. இப்போ எல்லாம் சொல்ற எல்லாம் மறந்துருங்க. we will not go to heaven. சரியா? இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். சரியா? Matthew 13ல 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது, இது வந்து ஃபைனல் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் நான் நல்லா பண்றேன், நான் திருடல, நான் சின்ன பையன்ல இருந்து 10 கட்டளை கட் பண்ணிக்கிறேன், அது நீதிமான் இல்ல. அவன் எங்க போயிட்டான்? அது நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன்.
நியாய சாஸ்திரின்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான்ல, சிறு வயது முதல் நான் கற்பனைகளை கை கொண்டேன், அவன் வந்து சோகமா தொங்க போட்டு போனான்னு வருதுல, அந்த கதை உங்களுக்கு புரியாது. இன்னொரு நாள் அதை எடுக்க விவரமா. பட் எக்ஸ்டர்னலா நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாரும் பார்க்காங்கனால பார்த்துட்டு உள்ளுக்குள்ள சம்திங் டிஃப்ரெண்ட், அதை தான் அங்க சொல்ல வராங்க. பட் தட்ஸ் வை ஐம் சேயிங் God transform us with his power அப்படிங்கிறத சொல்றேன். He transform. உன்னால முடியலையா, ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. 1 hour பைபிள் உட்காந்துரு. புரியலையா, அதை பத்தி மெசேஜ் கேளு. நீ அடியேன் சும்மா Matthew 13:44 கமெண்ட்ரின்னு போடு, 1000 கான்டெக்ட் வரும். என்ன யாரும் பார்த்துருக்கீங்களா? அப்படி படிங்க பைபிள. இட் வில் கோ டீப், டெப்த்ல போய் இட் வில் கிவ் யூ முத்து. ஓகே, சோ ரத்தத்தால கழுவப்பட்ட மினிமா. இப்ப நீங்க எல்லாம் கழுவப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ், எஸ். ஏன்னா we cannot be perfect. இந்த உலகத்துல சொல்லல, நெருங்கி இருக்க பாவம் டெம்டேஷன் விழும். மண்டேல பார்ப்போம் எத்தனை பேர் டெம்டேஷன் விழும்போது அண்ணன் சொன்னாங்களா இல்ல அங்கிள் சொன்னாங்களா ஞாபகப்படுத்திக்கோங்க. யூ ரிமைண்ட் மீ, என்ன ஞாபகம் இது சொன்னாங்க, திஸ் இஸ் த டெம்டேஷன். மண்டே வரும், ஆர் ஈவன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல வரும், இல்லை நைட் வரும். யூ வில் கெட் இட். பட் நல்லா ஞாபகம், யூ கோ பேக் டு த பைபிள். சரியா? யூ கோ பேக் டு த வேர்ஸ், யூ கோ பேக் டு த சாங்ஸ், யூ வில் பி ஸ்ட்ரென்தன். நாட் ஒன் சாங், 1 hour 2 hour படிப்பு, 2 hourனா இது 2 hour. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது பண்ணாம முடியாதுமா. நான் சொல்றேன் 2 to 3 hours நீ வர்ஷிப் பண்ணாம உன்னால விட்னஸ் முடியாது. பட் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி 2 காரியத்தை சொல்றாரு. அதோட நான் முடிக்க போறேன். 44, 45, 46ல என்னன்னா, ஒருத்தன் வந்து தனக்கு உண்டானவற்றை எல்லாத்தையும் விட்டுட்டான். என்ன, எனக்கு நான் ஒரு குரூப்ல இல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல. சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல கொஞ்சம் வேற வித்தியாசமான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். கொஞ்ச நாள் இருந்தேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, அவங்களே என்னை கழட்டி விட்டானுங்க. சரியா? அந்த குரூப்ல என்ன நடக்குன்னு தெரியாது. பட் அந்த மாதிரி உங்களுக்கும் குரூப் இருக்கும். சரியா? நீங்களே கலந்து வெளியே வந்துருங்க. இது ஒப்பேராது, இந்த குரூப் ஒப்பேராது. ஃபோன் பண்ணி ஏன் குரூப் போட்டு வெளியே, எனக்கு அது ஒத்து வரலன்னு சொல்லிருங்க. சொல்லுங்க, அதுதான் விட்னஸ், அதுதான் விட்னஸ். ஸோ நீங்க வந்து வெளியில வரீங்க, அது ஒரு லாஸ். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ் ஆகும். உங்களோட டைம், இப்போ நீங்க உட்காந்து நல்லா ஜாலியா வீட்டில் கிரிக்கெட் பார்க்கலாம், இல்லை சினிமா பார்க்கலாம், பாட்டு பாடலாம், ஜாலியா ஏசி போட்டு படுத்துக்கலாம். பட் யூஆர் ஹியர், காலையில இருந்து வந்திருப்பீங்க சர்ச்சுக்கு, அப்படிதானே? சாப்பிட்டீங்களா சாப்பிடல எனக்கு தெரியல. தேர் இஸ் a லாஸ். யூ கிவ் திஸ் ஃபார் காட். இதுதான் லாஸ். யூ ஆர் நாட் என்ஜாயிங், பட் யூ ஆர் ஹியர், யூ ஆர் ஈகர்லி லுக்கிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அதுதான், திஸ் இஸ் ஹவ் யூ லூஸ். இன்னும் வரும், இன்னும் லைஃப்ல வந்து உங்க பார்ட்னர் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. பட் அது இன்னொரு நாள் பேசுவோம். பட் அது ஒரு மாதிரி போகும்போதும் வழி கிடையாது, அதோட தான் போகணும். அது மேக்கப் போனா, நீ தைக்க போனா அது மேக்கப் போகும். பட் மேக்கப் போவா வேண்டாமான்னு இழுத்துட்டு இருக்கும். ஓகே, பட் அங்கேயும் லாஸ், அங்கேயும் விட்னஸா இருக்கணும். வழி இல்லை, வந்தாச்சு, இன்னும் வேற போக முடியாது, தலைகீழ அங்கதான் நின்று ஆகணும். ஸோ அது லாஸ். அப்படி லாஸ் ஆகி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்தாச்சு. கிட்டத்தட்ட நடு தெருல வந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் உன் ஃப்ரெண்ட்ல சொன்னேன், பைத்தியகாரிசி மாதிரி இருக்க, நல்ல ஆஃபர் எடுக்க மாட்டேங்க, பைத்தியகாரி மாதிரி இருக்கிய. ஒரு ஆஃபர் வருது, ரிச் மேன், பல ஹோட்டல் வச்சிருக்கான், ரிசார்ட்ஸ் வச்சிருக்கான், நல்லா. ஆனா கொஞ்சம் கஞ்சா, ஏதாவது மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்பான், லேசா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி போனா, அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் கிடையாது. பட் நல்லா BMW வச்சிருக்காரு, எஸ்டேட்லாம் வச்சிருக்காரு. இந்த ஆஃபரை கல்யாணம் பண்ணுவியா? இன்னொருத்தன் அவன் வந்து ஏதோ பண்றான், வேலை பண்றான், ஆனா சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போறான். ஆனா ரொம்ப எல்லாம் காசு கிடையாது, வாழை வீட்டுல தான் இருக்கான், பைக் தான் வச்சிருக்கான். யாரை கல்யாணம் பண்ணுவேன்? ஈஸியா சொல்லுவீங்க, வரும்போது பார்ப்போம், சொல்லு நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, சொல்றேன். பட் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஸோ பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வித்து, 44, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் தனக்கு உண்டான பாதியை விற்று, உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? தனக்கு உண்டான பாதியை விற்றா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. யூ லூஸ் எவ்ரிதிங். யூ லூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ லூஸ் மணி, யூ லூஸ் யுவர் டிகிரி, யூ லூஸ் எவ்ரிதிங். பைத்தியக்காரமா தான் இருக்கும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அப்படி இல்லைன்னா நீ சரியா வாழலன்னு அர்த்தம். யூஆர் நாட் ஆன் ட்ராக். அது வேற ஒன்று. உன் லைஃப்ல பிரச்சனை இல்லை, உன் லைஃப்ல கண்ணீர் இல்லை, உன் லைஃப்ல பாடு இல்லை, எல்லாமே ஜாலியா இருக்கு, எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா சம்திங் ராங் பிரதர், சம்திங் ராங் சிஸ்டர். எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதுல பொக்கிஷம் யாரு தெரியுமா? அந்த பொக்கிஷம் யாரு? அந்த நிலம் என்னது? அந்த நிலம் தான் கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம். அந்த பொக்கிஷம் வந்து ஜீசஸ். சரியா? எல்லாத்த விட்டாலும் எனக்கு ஜீசஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன், அவர் ஃபவுண்டேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி இருக்கும்போது பெருமலை சொரிந்து எல்லாம் வந்தாலும் அந்த அஸ்திபாரம் என்ன செய்யல? அசையவில்லை. உங்க வாழ்க்கையில நல்லா கடவுளை பிடிச்சிக்கோங்க.
ஆனா மிராக்கிள் செய்யாத போல இருக்கும், எல்லாம் கைவிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிருங்க, அவர் என்ன இந்த தீயில இருந்து வெளியே எடுத்தாலும் எடுக்கட்டும், இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்துருங்க. யூ கம் டு தட் பாயிண்ட். லாசர் ஜான் 11ல he resurrected ஜான். சரியா? ஜான் லாசரை resurrected. ஸோ அந்த மாதிரி நடக்கும். there will be resurrections, there will be surprises in your life, there will be blessings in your life, but உன் லைஃப்ல you should be truthful, in and out, integrity. இதுதான். சரியா? எல்லாரும் கண்கால முடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரிகளை பார்த்து பேச கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டியை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலும் கூட வாசித்த, கண்ட, உணர்ந்த உம்முடைய வசனம் அப்பா, தேவாதி தேவனே, 2000 வருடத்துக்கு முன்பதாக கலிலேய நாட்டிலும் எருசலேமிலும் நின்று நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை எழுதி வைத்த ஆத்தன்டிக் அந்த வேர்ட்ஸை இப்போ நாங்க அதை கேள்விப்படுறோம்ப்பா. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் மனதில் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. ராஜா, இந்த வார்த்தையினால் எங்களுடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். ஆண்டவரே, நெருங்கி இருக்கும் இந்த பாவம் எங்களை பட்சித்து போடுறது போல இருக்கு அப்பா. எங்களை சோகப்படுத்துதே, எங்களை வாழ விடாம பண்ணுதே, பல நேரம் சோர்ந்து போறோமே, பல நேரம் அழுறமே, ஸ்ட்ரெஸ் ஆகுதே, சில நேரம் எங்களால முடியலப்பா, எங்களால முடியல. பட் வி பிலீவ், நீங்க எங்க கரத்தை பிடிச்சிருக்கீங்க. ஐசால வாசித்தது போல உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிற நான், கர்த்தராகிய நான், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அந்த ப்ராமிஸ் வேர்ஸ் எங்களுக்கு கூட இருக்கட்டும்பா. அந்த ப்ராமிஸ் வேர்ஸ் எப்பவும், எந்த டெம்டேஷன் வந்தாலும், எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும், எந்த பாவமும் எந்த பாரமும் வந்தாலும், அந்த டெம்டேஷன்ல நாங்க நிக்கிறதுக்குள்ள பலன் எங்க ஆவியானவர் மூலமாகவும் உங்களுடைய வார்த்தை மூலமாகவும் எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்க சகோதரிகளுடைய வாழ்க்கை மாறத்தக்கதான ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கள் உள்ளத்துல வைத்திருளுங்க ஆண்டவரே. அந்த 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 நல்ல நிலத்தில் விதைத்த நிலம், அந்த விதை 30, 100, 60 கொடுக்குறதுன்னு வாசிக்கிறோம்ப்பா. அதே போல சகோதரிகளோட வாழ்க்கை 30, 60, 100 விட்னஸாக, இவ வரமாட்டா, இவ அதை செய்ய மாட்டா, இவ ஓடிடுவா, இவ நல்ல பிள்ளை அப்படிங்கிற அந்த பேரு சுத்தி சுத்தி வரட்டும். அந்த ஸ்டாஃப் மத்தியில, சில்ட்ரன் மத்தியில, போற இடமெல்லாம் ஒரு ஒரு அக்கினியாக, ஒரு ஒளியாக, ஒரு சால்ட்டாக இந்த சமுதாயத்துல விளங்க நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா கெஞ்சிரோம் சுவாமி. எல்லாரும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை இந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் படித்த இந்த நரகத்துக்கு போகிற அந்த ஒரு வேதனையான சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம்ப்பா. இமேஜினே பண்ண முடியலப்பா. எங்க எதிரி கூட அங்க போகக்கூடாதப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க போகக்கூடாதப்பா. அதனால அந்த வாஞ்சையில எங்களை அறியாத அந்த நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்கள் எங்களுக்கு காட்டுங்க. அவங்ககிட்ட உங்க அன்பை நாங்க சொல்லட்டும். அதுக்குரிய வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. அவங்க கேட்க மாட்டாங்க ஆண்டவரே, ஆனாலும் நீங்க அந்த வாய்ப்பை கொடுங்க. ஒரு விதை மாதிரி அவங்களை முளைச்சி அவங்களுக்கும் பரலோகராஜ்யம் அவங்களுக்குள்ளேயும் போகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய விட்னஸ், எங்களுடைய வாழ்க்கை அதை போல விட்னஸா இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.